அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடித்த ஒரு சுவையான கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கவனிக்கிறீங்களா? அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடியில் மில்லர்புரத்தில் ராமுன்னு ஒரு மாணவன் இருந்தான். அவன் தினந்தோறும் பள்ளிக்கு மில்லரில் அப்பாவோடு சென்று கொண்டு இருக்கின்றான். திடீரென்று அப்பா பிரேக் போட்டு தன்னுடைய வாகனத்தின் ஸ்லோ செய்கிறார். இது நடந்தது எந்த இடம் என்றால் தூத்துக்குடி கோர்ட்டுக்கு அருகில் உள்ள போக்குவரத்து சிக்னல். அப்பா, என்னப்பா வண்டியை நிறுத்திட்டீங்க? அதுக்கு அப்பா சொல்கிறார், தம்பி அங்கே பார், போக்குவரத்து சிக்னலில் சிவப்பு விளக்கு எரியுது. சிவப்பு விளக்கு எரிஞ்சால் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய வாகனத்துடைய வேகத்தை குறைத்து வாகனத்தை நிறுத்தணும். வாகனத்தை எங்கே நிறுத்தணும் பார்த்தீங்களா? அந்த கோடு இருக்குது பாருங்கள், அந்த கோட்டுக்கு முன்பே நிறுத்தணும். கோட்டை தாண்டி நம்ம நிறுத்தக்கூடாது, அது விதிமுறை மீறல் ஆகிவிடும். இப்போ கோட்டுக்கு முன்பே நான் வாகனத்தை நிறுத்திட்டேன்னா, அப்பப்பா அங்கே மஞ்சள் லைட் எரிஞ்சு, அது எதுக்குப்பா? மஞ்சள் விளக்கு எரிஞ்சதுன்னா நம்ம அதை கவனித்து தயாராக நிற்கணும். சில சமயங்களில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டூ வீலராக இருந்தாலும் சரி, ஃபோர் வீலராக இருந்தாலும் என்ஜினை ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆயிரும்? அந்த என்ஜினை ஸ்டார்ட் பண்ணதுக்கு நேரம் தேவைப்படும். அப்போ அந்த சமயத்தில் பின்னாடி வரக்கூடிய வாகனங்கள் என்ன பண்ணுவாங்க? ஹாரன் அடிப்பாங்க. அது பெரிய நாய்ஸ் பொல்யூஷனை உருவாக்கிடும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம போக்குவரத்து சிக்னலில் நம்ம தயாராக இருக்கிறதுக்காக அந்த மஞ்சள் வண்ணம் விளக்கு எரியும். பச்சை விளக்கு எரிஞ்சால் நம்ம என்ன பண்ணணும்? வாகனத்தை நகர்த்தணும். நான் நகர்த்துறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்ண, தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு விட்டு வீட்டுக்கு திரும்புகிறார். என்ன மாணவ செல்வங்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா? இந்த கதையிலிருந்தும் நீங்கள் தெரிந்து கொண்ட விஷயங்கள் என்ன? சரி, நம்ம பாடத்துக்கு போவோமா? நீங்கள் உங்களுடைய வகுப்பு வந்து 6ஆம் வகுப்பு தானே? இந்த 6ஆம் வகுப்பில் சமூக அறிவியல் பாடத்தில் 3வது பருவம் அலகு 3 குடிமையல் பகுதியில் சாலை பாதுகாப்புங்கிறத பற்றி பார்க்கலாமா? சாலை பாதுகாப்புனா, நம்ம சாலை பாதுகாப்பு என்னைக்கு குழந்தைகள் வந்து வீட்டை விட்டு வெளியில் வராங்களோ அப்போவே சாலை பாதுகாப்பை பற்றி நம்ம அவங்க குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா சாலை பாதுகாப்பு அவசியம். சாலை பாதுகாப்புனா என்னென்னா, விபத்து வந்து பார்த்திங்கன்னா சாலையில் வந்து பயன்படுத்தக்கூடியவர்கள் பாதிப்படைந்தாலோ அல்லது கடுமையான ஒரு விபத்துக்குள்ளானாலோ அவர்களுக்கு தடுக்கும் நடவடிக்கைகளும் அவர்களுக்கு உதவி செய்யும் வழிமுறைகளை பற்றி சொல்கிறது தான் சாலை பாதுகாப்பு. சாலை பாதுகாப்புங்கிறது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. இதற்காக தான் நமது மைய அரசும் மாநில அரசும் பல்வேறு திட்டங்களை போட்டு சாலை பாதுகாப்பை முக்கியமாக கொண்டாடுகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 2வது வாரத்தில் தொடங்கி 7 நாட்கள் இந்த சாலை பாதுகாப்பு வாரம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு வாரமானது ஜனவரி 20ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெற்றது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்திய சாலை விதிகள் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலாந்து நாட்டினுடைய சாலை விதிகளை பின்பற்றி அவங்க எடுத்திருக்காங்க. அப்போ இங்கிலாந்து நாட்டு சாலை விதிகள் தான் நம்ம என்ன பண்ணுறோம், முன்னோடியாக வச்சு நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த சாலை விதிகள் என்னன்னா எல்லாமே ஒரு பன்மொழி தன்மை கொண்டது. இந்த சாலையில் பார்த்தீங்கன்னா நம்ம பன்னாட்டு மொழி இருக்கும், தேசிய மொழி இருக்கும், மாநில மொழி இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த தகவல் பலகையில் எழுதியிருப்பாங்க. இது என்ன புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து நமது மைய அரசு 1988ஆம் ஆண்டு மோட்டார் வாகன சட்டம் ஏற்படுத்தினாங்க. அந்த மோட்டார் சட்டத்தின் அடிப்படையில் விதிமுறைகள் வகுத்துள்ளாங்க. இதை கண்டிப்பாக நம்ம இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கிறீங்களா? அதை விட முக்கியமானது என்னென்னா, குழந்தைகளுக்காக ஒரு சாலை பூங்கா ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த பூங்காவுக்கு பேர் என்ன? குழந்தைகள் போக்குவரத்து பூங்கா. அது எங்கே இருக்குன்னு தெரியுங்களா? நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கோயம்புத்தூரில் தாங்க இருக்குது. அந்த பூங்காவில் போயிட்டு வந்தோம்னா நமக்கு சாலை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்கிறாங்க, விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. என்ன, உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் சாலை போக்குவரத்து பூங்காவுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து கருத்துக்களை வந்து வகுப்பறையில் பகிர்ந்துக்கிங்க. இந்த சாலை பாதுகாப்புங்கிறத ஆங்கிலத்தில் வந்து ரோட் சேஃப்டின்னு சொல்லுவாங்க. அதில் அந்த சேஃப்டிங்கிறத நம்ம பார்த்தோம்னா SAFETY சேஃப்டி. அந்த எஸ்ஸுங்கிற லெட்டர் என்ன சொல்லுதுன்னா சீக்கிங் சேஃப்டி, அதாவது தேடுதல், பாதுகாப்பை தேடுங்கள் அப்படின்னு அர்த்தம். அதற்கடுத்து ஏ வந்து எய்ம் சேஃப்டி, அதாவது போக்குவரத்தின் பாதுகாப்பு நோக்கம் அதை குறிப்பதாகும். எஃப் ஃபாலோ சேஃப்டி, பாதுகாப்பை பின்பற்றுங்கள். அடுத்தது இ ஃபார் என்ஷூர் சேஃப்டி, பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள். டி ஃபார் டீச் சேஃப்டி, பாதுகாப்பை கற்பியுங்கள். லாஸ்ட்டில் இருக்கிறது ஒய் ஈல்டு ரோட் சேஃப்டி, பாதுகாப்பை எங்களுக்கு கொடுங்க. இந்த சேஃப்டிங்கிறதுக்குள்ளார இவ்வளவு பொருள்கள் உள்ளடங்கி இருக்குங்கிறத நீங்கள் நல்லா கவனத்தில் கொள்ளணும். அடுத்து சாலை விபத்துக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறியாமை. இந்த அறியாமையில் இருக்கிறதால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விபத்தில் மாட்டிக்கிறாங்க. அது நகர்ப்புற மக்களை விட கிராமப்புற மக்கள் வந்து அறியாமையில்
இருக்காங்கங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். போல தான் சாலை விபத்தும் பார்த்தீங்கன்னா, அறியாமல் இருக்கக்கூடிய கிராமப்புற மக்கள் என்ன நடக்குங்கிறது தெரியாமல் சாலையில் குறுக்கு நடுக்குமா சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி ஓட்டி வர்றது, சில சமயங்களில் கிராஸ் பண்ணி போகிறது, இதனால் நிறைய விபத்துக்கள் இந்தியாவில் நடந்த வண்ணம் இருக்குது. அதனால் அறியாமை என்பது மிக மிக முக்கியமான காரணமாகும். கவனக்குறைவு இது ஓட்டுநர்னு சொல்லக்கூடாது, எல்லாருக்குமே பொருந்தும். 2 வீலராக இருந்தாலும் சரி, 4 வீலராக இருந்தாலும் எல்லாருக்குமே பொருந்தும். நம்ம கவனக்குறைவாக வாகனத்தை ஓட்டணும்னா கண்டிப்பாக விபத்து ஏற்படும். அடுத்து கவனச்சிதறல். எல்லாருமே நம்ம ரோட்டில் பயணிக்கிறோம்னா இப்போ சாலையை பற்றி மட்டும் நம்முடைய சிந்தனை இருக்கணும். அதை பற்றி விட்டு வாகனத்தில் செல்கின்ற போது நம்ம அலுவலகத்தை பற்றியோ நம் வீட்டை பற்றியோ நாம் சிந்தித்தால் என்ன ஏற்படும்? கவனச்சிதறல் ஏற்படும். அதனால் விபத்து ஏற்படும். இதை போலவே நாம் ரோட்டில் செல்கின்ற போது விளம்பர பலகை வைத்திருப்பார்கள். நம்ம அந்த விளம்பர பலகையை பார்க்க வேண்டும் என்று ஆர்வம் இருந்தால் வாகனத்தை ஓரமாக நிறுத்திவிட்டு நாம் விளம்பர பலகையை வாசிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு வாகனத்தை ஓட்டிக்கொண்டே விளம்பர பலகையை பார்த்தா என்ன ஆகும்? விபத்து நேரிடும். அதே வாகனத்தை ஓட்டுக்குள்ளார கைபேசியை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் அந்த கைபேசியை நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க? காதில் வச்சுக்கிட்டே என்ன பண்ண வாகனத்தை ஓட்டுறாங்க. அப்போ அவங்களுடைய கவனம் எல்லாம் என்ன சிதறல் ஏற்பட்டு விபத்து நேரிடுகிறது. அதனால் கவன சிதறலும் சாலை விபத்துக்கு காரணமாக அமையுது. அலட்சியம், அசட்டு தைரியமாகல. அதே போல் ஹை ஸ்பீடில் வாகனத்தை ஓட்டுறது, என்ன நடந்துருதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு அலட்சிய போக்கு. ஹை ஸ்பீடில் வாகனத்தை ஓட்டுனா என்ன நேரிடும்? பெரிய விபத்து ஏற்படும். ஒரு நபர் குறுக்க வந்தாலோ அல்லது ஒரு வாகனம் குறுக்க கிராஸ் பண்ணினாலோ நம்ம என்ன பண்ண முடியாது? வாகனத்தை நம்ம நிறுத்த முடியாது, வேகத்தை குறைக்க முடியாது. அதனால் விபத்து ஏற்படும். அதாவது நமது அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேசிய சாலைகளில் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகம், அதே வேகத்தை 50லிருந்து 55 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டினால் இந்தியாவில் ஏற்படக்கூடிய விபத்துகளில் 35% தவிர்த்து விடலான்னு சொல்கிறாங்க. இப்போ அலட்சியமாக வாகனம் ஓட்டினாலும் விபத்து நேரிடும். அதை ரொம்ப கவனத்தில் நம்ம வச்சிருக்கணும். அதுக்கடுத்து வாகன விதிகளை பின்பற்றாமை, அது மிக மிக முக்கியம். வாகன விதிகள் நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம அது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கணும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒன்வே போட்டுப்பாங்க. ஒன்வேன்னு போட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பக்கம் தான் வாகனத்தை ஓட்டணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? அதுக்கு அதே வாகனம் செல்லக்கூடிய திசையில் ஆப்போசிட்டில் வாகனம் வந்தால் என்ன நடக்கும்? 2 நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்படும். இதெல்லாம் ரொம்ப நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். யாருமே நம்மளை கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அலட்சியத்தில் நம்ம அன்வேல போனோம்னா கண்டிப்பாக விபத்து ஏற்படும். எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்தை பொறுத்தவரையிலையும் கண்டிப்பாக சாலை போக்கு பாதுகாப்பில் 3 வகையான போக்குவரத்து சமிக்கைகள் இருக்குது. அந்த சமிக்கைகள் என்னன்னா, ஒன்று கட்டாய குறியீடுகள் அல்லது உத்தரவு குறியீடுகள் பேர். 2வது வகை எச்சரிக்கை குறியீடுகள் அல்லது எச்சரிக்கை சின்னங்கள். 3வது வகை அறிவுறுத்தும் குறியீடுகள் அல்லது அறிவுறுத்தும் சின்னங்கள். இப்போ நம்ம என்ன ஒவ்வொன்றா பார்ப்போமா? கட்டாய குறியீடுனா என்னன்னா, நம்ம கண்டிப்பாக சாலைகளில் நம்ம செய்யக்கூடியது என்ன, செய்யக்கூடாது என்ன, இதை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அதிலே இப்போ இன்னொரு பேர் சொன்ன கட்டாய குறியீடுக்கு என்ன சொன்னேன்? உத்தரவு சின்னங்கள் சொன்னேன். இது கண்டிப்பாக ஆர்டர் மாதிரி, இது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணும். இது கண்டிப்பாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் இதை கட்டாய குறியீடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கட்டாய குறியீடு எந்த வடிவத்தில் கொடுக்கப்பட்டிருக்குன்னா வட்ட வடிவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். என்ன நம்ம குறியீடை பார்க்கலாமா? ஒவ்வொன்றா பார்ப்போம். உத்தரவு சின்னங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்க சின்னத்தை பாருங்கள், ஸ்டாப்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாப்புங்கிற சின்னம் இருந்தாலே நம்ம என்ன பண்ணணும்? வாகனத்தை கண்டிப்பாக நம்ம வேகத்தை குறைச்சி கண்டிப்பாக வாகனத்தை நம்ம நிறுத்தணும். என்ன புரியுதுங்களா? இது சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா சிக்னல் இல்லாத இடத்துல நமது போக்குவரத்து காவலர்கள் கையில் ஒரு பலகையை வைத்து ஸ்டாப் பலகையை வச்சுருப்பாங்க. அதை வச்சு வாகனத்தை நிறுத்துவாங்க. அதை ரொம்ப நம்ம கவனத்தில் வைக்கணும். அப்புறம் இந்த குறியீடு 2 குறியீடை பாருங்கள். முதல்ல உள்ளது பார்த்தீங்கன்னா இப்படி நேராக போகிறத ஒரு கிராஸ் போட்டு வச்சுருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம நேராக செல்லக்கூடாது. அதை மீறி என்ன ஏற்படும்? விபத்து ஏற்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆங்கில லெட்டர் யூ வடிவில் இருக்குது. இதை என்ன சொல்லுவாங்கன்னா யூ டர்ன் வாங்க. பெரிய பெரிய விபத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வீலர் விபத்து அதிக அளவு நடக்கக்கூடிய இடங்கள், 2 வீலர் மட்டும் இல்லை 4 வீலர் விபத்து கூட அதிக அளவு நடைபெறக்கூடிய எதுன்னா யூ வளைவில் தான் நடக்குது. அதனால் யூ டர்னில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 2 பக்கம் வாகனம் வர்றதை கவனிக்காமல் என்ன பண்ணுவாங்க? வாகனம் நம்ம போயிடலாம் அப்படின்னு ஒரு செகண்ட், ஒரு நொடி நம்ம தவறான யோசிக்கிற விஷயம் என்ன ஆயிரும்? அந்த வாகனம் எந்த வேகத்தில் வருது என்பதை நம்மளால் அனுமானிக்க முடியாது. விளைவு என்ன ஆகும்? விபத்துக்குள்ளாகும். அதனால் ரொம்ப கவனமாக நம்ம யூ வடிவில் ரொம்ப கவனமாக நின்று நம்ம போகணும். அடுத்தது இந்த குறியீடை பாருங்கள். இடது பக்கம் ஆரோ மார்க் இருக்குது, அதில் ஒரு கிராஸ் போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இடது பக்கம் நீங்கள் திரும்பக்கூடாது, திரும்புவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. அப்படின்னா நம்ம அந்த பக்கம் வாகனம் ஏதாவது என்ன ஆயிரும்?
நம்ம நேருக்கு நேர் மோத வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அடுத்த குறியீடை பாருங்க, வலது பக்கம் திரும்ப தடை போட்டிருக்காங்க. இப்போ வலது பக்கம் திரும்ப அந்த 2 குறியீடும் ஒன்று இடது ஒன்று வலது திரும்ப தடை செய்யக்கூடிய குறியீடு. இது வந்து கட்டாய குறியீடுல உள்ள வகையாகும். ஒரு வழிப்பாதை விதிமுறைகள் சொல்லக்குள்ளார சொல்லியிருந்தேன். ஒரு வழிப்பாதை ஒன்வேல வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் வாகனம் போகணும். அதே ரோட்டில் எதிர் திசையில் வாகனம் வந்தால் கண்டிப்பாக விபத்து ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கம் ஒரு வழி, இது ஒரு பக்கம் சைடில் வந்து வழி இருக்குங்கிறத குறிப்பிடக்கூடிய விதமாக அந்த 2வது குறியீடு கொடுத்துருக்காங்க. இந்த இதை முக்கியம் கவனிக்கணும். பாதசாரிகள் தடை செய்யப்பட்ட இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாகனத்தை நம்ம என்ன பண்ணுவாங்க, வாகனம் வந்து ஹை ஸ்பீடில் வரும். இப்போ பாதசாரிகள் இந்த இடத்துல போகக்கூடாது. அப்படி மீறி போனால் என்ன ஆகும்னா விபத்து, பெரிய விபத்து நடைபெறும். அதனால் ரொம்ப கவனமாக பாதசாரிகள் கவனமாக இருக்கும். உதாரணத்துக்கு நிறைய விபத்துகள் பார்த்தீங்கன்னா கவனிக்காமல் பாதசாரிகள் என்ன பண்ணி திடீர்னு ஹை ஸ்பீடில் வண்டி போயிட்டு இருக்கோம், கனரக வாகனம் போகும், திடீர்னு என்ன பண்ணுவாங்க, வண்டி கிராஸ் ஆயிடுச்சுன்னா திடீர்னு பிரேக் போட்டால் என்ன நடக்கும், பின்னாடி வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் ஒன்றோடு ஒன்று மோதிவிடும். மோதிச்சுன்னா என்ன நடக்கும், பெரிய விபத்து ஏற்படும். இவரை காப்பாற்றுவதற்காக அனைத்து வாகனங்களும் ஒன்றோடு ஒன்று மோதும் விளைவாக. அதே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த முதல்ல பிரேக் போட்ட வண்டி ஒரு சிலிண்டர் வண்டியாக இருந்தது, இல்லை ஒரு பெட்ரோலியம் வண்டியாக இருந்துச்சு, என்ன நடந்திருக்கும், பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் நம்ம மனசில் கவனத்தில் வைத்து நம்ம இது போன்ற இடங்களில் நம்ம பாதசாரிகள் எந்த இடமா இருந்தாலும் கிராஸ் செய்யக்கூடாது. சாலையை பார்த்து கவனமாக நடக்க வேண்டும். அப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பீன் போட்டு கிராஸ் போட்டு வச்சுருக்கேன். அப்படின்னா என்னென்னா நோ பார்க்கிங் ஏரியா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாரும் பார்க்கலன்னு கொண்டு போய் வாகனத்தை நிறுத்திடக்கூடாது. இது வந்து அந்த இடத்துல வாகனம் நோ பார்க்கிங் ஏரியானாலே கண்டிப்பாக என்ன நினைப்பாங்க, உள்ளூர் வாசிகள் அந்த இடத்துல வாகனம் எதுவும் இருக்காதுன்னு சொல்லி ஹை ஸ்பீடில் வாகனத்தை ஓட்டுவாங்க. இப்போ என்ன ஆயிரும், அந்த வாகனத்து மேலே அந்த வாகனம் மோதி விபத்து ஏற்படும். அதனால் நோ பார்க்கிங் ஏரியாவில் நம்ம கண்டிப்பாக மாணவ செல்வம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதை கடைபிடிக்கணும். உங்கள் பெற்றோரோட போக்குள்ளார கூட என்ன பண்ணணும், இதை ரொம்ப கவனத்தில் நம்ம எடுத்துக்கணும். ஒலி எடுப்பாதே, இது நோ ஹார்ன் போட்டுப்பாங்க. எங்கே போட்டுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக பொதுவாக மருத்துவமனை அருகில் போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மருத்துவமனையில் நோயாளி ஏற்கனவே வீக்காக இருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து ஹாரன் அதிகமாக அடித்தோம்னா அந்த நோயாளிகள் வந்து அவங்களுக்கு ஆபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே வந்து ஒலி எழுப்பக்கூடாது. அடுத்து வேகத்தினுடைய அளவு 40ன்னு போட்டிருக்காங்க. அந்த 40 என்பது என்னத்தை சொல்லுதுன்னா 40 என்பது 40 கிலோமீட்டர் பெர் ஹவர், மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் தான் அந்த இடத்துல பயணிக்க வேண்டும். அதேமாரி இது 40 மட்டுமல்ல, சில இடங்கள் 30 இருக்கிறது, சில இடங்களில் 20 இருக்கிறது, சில இடங்களில் 50 இருக்கிறது. அதை மீறி நம்ம வாகனத்தில் வேகத்தை கூட்டி சென்றால் போக்குவரத்துக்கு அவர்கள் நம் மீது கட்டண வசூலிப்பதற்கும் வாய்ப்பாக அமைந்துவிடும். எனவே கவனமாக விதிமுறைகளை பின்பற்றி நாம் செல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது வகையான குறியீடு பேர் வந்து எச்சரிக்கை குறியீடு. இதில் வந்து பார்த்துருங்க, சாலையில் வந்து ஏதாவது ஒரு எச்சரிக்கை சின்னங்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த ரோடு க்ளோஸ்ன்னு போட்டிருப்பாங்க, சில இடங்களில் டேஞ்சர்னு போட்டிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல ஏதோ வந்து மாற்று வழிச்சாலையில் நம்ம செல்லணும். அதையும் மீறி நம்ம அந்த வழியில் சென்றோம்னா கண்டிப்பாக என்ன ஆகும், விபத்து ஏற்படும். அப்போ நம்ம என்ன இப்போ ஒரு உரிய வழியை நம்ம அப்போ சில இடங்களில் வேலை நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ என்ன பண்ணுவோம், டேக் டைவர்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை பயன்படுத்தி என்ன பண்ணணும், வேறு வழியில் நம்ம போகணும். அதே வழியில் நம்ம போகக்கூடாது. இது வந்து எச்சரிக்கை. நமக்கு வந்து அந்த சாலைக்கு அடுத்த பகுதியில் ஏதோ ஒன்று நடந்து கொண்டு ஒன்று வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு விபத்து நடந்திருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு டேஞ்சரான இடமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆற்றில் வெள்ளம் வந்து கொண்டிருக்கலாம், இல்லை மரம் விழுந்திருக்கலாம், எவ்வாறான செயலாகவும் இருக்கலாம். அதனால் நம்ம என்ன பண்ணணும், எச்சரிக்கையாக நம்ம இந்த இடத்துல வந்து இருக்கணும். அதுக்காக தான் எச்சரிக்கை குறியீடு கொடுத்துருக்காங்க. கட்டாய குறியீடுக்கு வட்ட வடிவை பயன்படுத்துகிற மாதிரி இந்த எச்சரிக்கை குறியீடுக்கு முக்கோண வடிவ சிம்பிளை வந்து பயன்படுத்துகிறாங்க. என்ன இப்போ என்னென்ன சிம்பிள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? படத்தை பாருங்கள், 2 படம் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து முன்புறம் குறுகலான சாலை உள்ளது. இப்போ குறுகலான சாலை உள்ளதுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், வாகனத்துடைய வேகத்தை குறைச்சி நம்ம சீரான வேகத்தில் தான் அது பாலத்து வழியே செல்லணும், இல்லைன்னா விபத்து ஏற்படும். 2வது படத்தை பாருங்கள், குழிவான பாலம் இருக்குது. இந்த பாலம் இருக்குனாலே என்ன பண்ணணும், அது ஒரு தாழ்வான இடம், தாழ்பாலன்னு கூட கிராமங்களில் சொல்லுவாங்க. அந்த பகுதியில் என்ன பண்ணணும், வாகனத்தினுடைய வேகத்தை குறைச்சி போகணும். இல்லைன்னா என்ன ஆகுனா ஜெர்க் மாதிரி ஒரு நிலை ஏற்படும். இதே அந்த மற்ற காலங்கள் மட்டுமல்ல, மழைக்காலங்கள் நினைத்து பாருங்கள், இந்த சாலைகளில் என்ன பாலத்தில், குழிவான பாலத்தில் வெள்ளம் போய்கிட்டு இருக்கும். இப்போ வெள்ளம் போச்சுன்னா என்ன ஆகும், அதனுடைய ஆழம் எவ்வளோ இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. உள்ளூர் வாசிகளுக்கு தெரியும். அந்த பாலத்தை ஏற்கனவே பார்த்திருப்பார்கள், அதனுடைய ஆழம் தெரியும். ஆனால் நாம் அதை கவனிக்கவில்லை என்றால் அந்த வாகனம் மூழ்கக்கூடிய நிலை கூட உருவாகலாம். அதனால் எச்சரிக்கையாக இந்த குழிவான பாலத்தில் ரொம்ப கவனமாக நம்ம செல்லணும். இது எச்சரிக்கை குறியீடு. அடுத்து பள்ளி அருகில் உள்ளது. இது மிக மிக முக்கியம். மாணவ செல்வங்களாக நீங்கள் ரொம்ப கவனத்தில் கொள்வது,
நீங்கள் வருங்கால தலைமுறை நீங்கள் தான். இது போன்ற இடத்தில் பள்ளி உள்ளது என்றாலே அந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், உங்களை விட வயதில் குறைந்தவர்கள் இருக்கலாம், உங்களை விட வயதில் பெரிய மாணவர்களும் இருக்கலாம். அவர்கள் கண்டிப்பாக ஸ்கூல் ஜோன் என்றாலே என்ன பண்ணணும், அவர்கள் வந்து சிந்தனை வந்து சிதறல்களாக என்ன பண்ணுவாங்க, ரோட்டை கிராஸ் பண்ணுவாங்க. இப்போ வாகனத்துடைய வேகத்தை குறைத்து அவர்களுக்கு விபத்து ஏற்படா வண்ணம் நம் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது நம்முடைய கடமை. அடுத்து குறுக்கு சாலை உள்ளது என்பதை அறிவுறுத்தும் விதமாக 2வது குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. படத்தை பாருங்கள். இது நிறைய இடங்களில் நம்ம தேசிய தங்க நாற்கரை சாலையில் அடிக்கடி பார்க்கலாம். ஆட்கள் வேலை செய்கிறார்கள், கிராமப்புறங்களையும் நடக்குது, வேலை நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ வேலை நடந்தாலே பாதி ரோட்டை என்ன பண்ணியிருப்பாங்க, இதை வேலை நடக்குங்கிறதுக்காக இந்த அறிவுறுத்து எச்சரிக்கை குறியீடு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதேமாதிரி நிறைய இடங்களில் ரயில்வே ட்ராக் போடுவாங்க. அப்போ அதுக்காக இந்த இதுக்கு எச்சரிக்கை சின்னம் கொடுத்துருவோம், ஆட்கள் வேலை நடைபெறுகிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி இடத்துல கவனமாக இருக்கணும். இப்போ தங்க நாற்கரை சாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து நடந்தால் கூட அங்கே என்ன பண்ணுவோம், போக்குவரத்து கோன் அதை கொண்டாந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க, இல்லை பேரிகார்டு வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம அந்த இடத்துல ரொம்ப கவனமாக போகணும். இப்போ ஆட்கள் வேலை செய்கிறார்கள். சில இடத்துல பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டு இருப்பாங்க. அந்த சைடில் நடுவில் வந்து தங்க நாற்கரை சாலையில் மையப்பகுதியில் பூக்கள்லாம் வச்சு செடிகள் பராமரிக்கிறாங்க நம்ம மைய அரசு. அந்த செடிகள் வந்து நீர் இறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இடத்துலையும் கவனமாக போகணும். இதெல்லாம் வந்து எச்சரிக்கை உணர்த்தக்கூடிய விஷயங்கள். அடுத்து குறுகிய பாலம். முதல்ல பார்த்து குழிவான பாலம், இப்போ வந்து குறுகிய பாலம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், வாகனத்துடைய வேகத்தை குறைத்து மெதுவாக செல்ல வேண்டும். அப்போ அந்த இடத்துல குறுகிய அளவு பாலம்னாலே குறைஞ்ச அளவு தான் வாகனம் தான் செல்ல முடியும். அதை விட்டு நம்ம ஒரு வாகனத்தோடு ஒரு போட்டி போட்டு போனோம்னா என்ன ஆயிரும், கண்டிப்பாக ஒரு வாரத்தில் உரசி விபத்து ஏற்படி தவிர்க்க முடியாத ஆயிரும். நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப கவனமாக நம்ம போகணும். அடுத்து ஒய்வடிவ குறுக்கு பாதை. இது ஒய்வடிவ குறுக்கு பாதைனால 2 பக்கம் பாருங்கள் வந்து ஜாயின் ஆகிற மாதிரி இருக்குது, டைவர்ஷன் மாதிரி இருக்குது. இது மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். வாகனத்தினுடைய வேகத்தை வந்து நம்ம குறைக்கணும். அப்புறம் பக்க வீதி வலது என்பது பார்த்தீங்கன்னா வலது பக்கம் வீதி உள்ளது. ஒன்று என்ன பண்ணலாம், உள்ளூர்காரங்களாக இருந்தால் வலது பக்கம் வண்டியை திருப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நேராக போகிற வாகனத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம சமிக்கை அதாவது சிக்னல் கொடுக்கணும். வலது பக்கம் நான் திரும்ப போகிறேன்னு சொல்லி சிக்னல் கொடுக்கணும். 2 வீலராக இருந்தால் இண்டிகேட் போடணும். 4 வீலராக இருந்தால் உள்ளூர்காரங்களாக இருந்தால் இண்டிகேட் போட்டு போகணும். இல்லை அதே சமயம் அங்கேருந்து வருவாங்க. இப்போ அதெல்லாம் ரொம்ப கவனத்தில் கொள்ளணும். இல்லைன்னா என்ன ஆயிரும்னா விபத்து நேரிடும். எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ 2 வகையான குறியீடுகள் நம்ம பார்த்துருக்கோம், கட்டாய குறியீடு, எச்சரிக்கை குறியீடு. 3வது வகை அறிவுறுத்தும் குறியீடுகள். இந்த அறிவுறுத்து குறியீடுகள் என்பது திசைகள், இடங்கள் போன்ற தகவல்களை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எந்த இடத்துல இருக்குங்கிறத என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம தகவல் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை பற்றி தான் பார்க்குறது தான் வந்து இது வந்து எந்த வடிவத்தில்னா செவ்வக வடிவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த 2 படத்தையும் நல்லா கவனிங்க. எரிபொருள் நிலையம். அப்போ பெட்ரோல் பல்க் வந்து 200 எம்னு போட்டிருக்காங்கன்னா 200 மீட்டர் தொலைவில் உள்ளது. இப்போ வாகனத்தில் வந்து ஃபியூயல் இல்லைன்னா நம்ம எச்சரிக்கையாக வாகனத்துக்கு முன்னாடியே வாகனத்தில் வந்து ஃபியூயல் நிரப்பணும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இதே கிராமப்புறங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பல்க் வந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது, 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது, 12 கிலோமீட்டர் தொலைவில் போன்ற பலகையிலே நாம் பார்க்க முடிகிறது. அப்போ 12 கிலோமீட்டர் தொலைவுக்கு நாம் பயணிக்க வேண்டும் என்றால் போதிய அளவு எரிபொருள் வசதி வாகனத்தில் உள்ளதா என்பதை நாம் சரிபார்த்து கொள்ள வேண்டும். குறைவாக இருப்பின் அந்த பல்க்லேயே நாம் பெட்ரோல் போட்டு வாகனத்தை எடுத்து செல்ல வேண்டும். இல்லைன்னா நடுவழியில் நின்றுவிட்டால் பெரும் நமக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். அடுத்த படத்தை பாருங்கள், மருத்துவமனை. மருத்துவமனை வந்து நமக்கு அறிவுறுத்தும். இது போன்ற இடங்கள் அருகில் மருத்துவமனை உள்ளது. ஒரு எமர்ஜென்சி என்றாலும் சரி, இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு போகின்ற வழியில் எந்தெந்த இடத்தில் வந்து மருத்துவமனை உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு ஏற்ற விதமாக இந்த குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கும். இது அறிவுறுத்தும் குறியீடாகும். உணவருந்தின் இடம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனும் ஒரு ஃபோர்க்கும் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா நம்ம வாகனத்தில் போகலார எந்த இடத்துல ஹோட்டல் இருக்குது, நம்ம சாப்பிடாம போயிருந்தோம்னா அந்த உரிய இடத்துல நம்ம சாப்பிடலாம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலையெல்லாம் உணவருந்தக்கூடிய இடம்லாம் தள்ளி டிஸ்டன்ஸில் இருக்கும். இப்போ இந்த இது போன்ற சிம்பிள் இருக்கிறத நம்ம உணர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம். அது கேட்ட விதம். அடுத்து பார்த்தீங்கன்னா வாகன நிறுத்தம், பி என்று போட்டு பார்க்கிங் ஏரியாஸ். நம்ம முதல்ல பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய குறியீடில் வந்து நோ பார்க்கிங் பார்த்தோம். இப்போ அறிவுறுத்தும் குறியீடில் வந்து பார்க்கிங்கை பற்றி பார்க்குறோம். இங்கே வாகனத்தை வந்து நம்ம நிறுத்தலாம், அதுக்கு அனுமதி உண்டு என்பதை அறிவுறுத்தும் விதமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இப்போ பார்க்கின்ற படத்தை பார்த்தீங்கன்னா நீல வண்ணத்தில் வட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த நீல நிற வட்டம் என்பது நேர்மறை அறிவுறுத்தல்களை சாலைகளில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற விதமாக நீல நிற வண்ணம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை நம்ம கவனத்தில் கொண்டு இதை தான் இந்தந்த செயல்பாடுகள் நம்ம சாலையில் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு அறிவுறுத்தக்கூடியது. அடுத்து பாருங்கள், சிவப்பு நிறத்தில் கிராஸ் போட்டிருப்பாங்க. இது வந்து சிவப்பு வட்டங்கள். இது வந்து எதிர்மறை நிலைய அறிவுறுத்தல்களாக இருக்கும்.
இது வந்து சாலையில் வந்து எதிர்மறை அறிவுறுத்தலாக இருக்கும். இதை வந்து செய்யக்கூடாது என்பதை அறிவுறுத்தக்கூடியதாக இருக்கும். முதல்ல சொன்ன நீல நிற வட்டம் இருந்தால் செய்யக்கூடியவை நேர்மறை அறிவுறுத்தல், சிவப்பு வட்டம் இருந்தால் எதிர்மறை அறிவுறுத்தல். இது ரெண்டையும் நம்ம கண்டிப்பாக இப்போ சாலை பாதுகாப்பு விளக்குகளை பற்றி உங்களுக்கு மீண்டும் அதை நினைவுபடுத்தும் விதமாக இருக்குது. இதில் பாருங்கள் என்னென்ன வண்ணம் இருக்குது. சிவப்பு இருக்குது, அடுத்து மஞ்சள் நிறம் இருக்குது, அடுத்து பச்சை நிறம் இருக்குது. இந்த 3 வண்ணங்களும் நம்ம சாலை விதிகளில் மிக மிக முக்கியமான வண்ணம். சாலைகள் செய்யக்கூடிய விதத்தை இப்போ மொத்தம் வந்து 4 நிற வண்ணங்கள் வந்து நம்ம இதுவரையிலும் நம்ம சாலை பார்ப்போம். அதில் மிக மிக முக்கியம் என்பது இது வந்து ஓரிடத்திலேயே 3 வித வண்ணமும் கொடுக்கப்பட்டிருக்கும். இது போக்குவரத்து சிக்னலில் நம்ம பார்க்கலாம். இது வந்து தானாகவே இயங்கக்கூடிய சிக்னலும் இருக்குது. இப்போ அதில் சிவப்பு இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், வாகனத்தை நம்ம என்ன பண்ணணும், நிறுத்தணும். எங்கே நிறுத்தணுமோ அந்த கோடுக்கு முன்னாடியே நிறுத்தணும். கோட்டுக்கு முன்னாடி நிறுத்தி காத்திருக்கணும். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா வரிசையில் காத்திருக்கணும். அதை விட்டுட்டு முண்டி அடிச்சுட்டு ஒரு வாகனத்தோட ஒரு வாகனம் மோதிக்கிட்டுலாம் நின்னோம்னா நம்ம போகிறதுக்கும் கஷ்டம், இதில் வர வாகனங்களுக்கும் வழிவரலையும் கஷ்டம் ஏற்படும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கும். பச்சை விளக்கு எரியிற வரையிலும் நம்ம என்ன பண்ணணும், இந்த சிவப்பு விளக்கு அணைஞ்சி மஞ்சள் விளக்கு வந்து 3வது நிலையில் தான் பச்சை விளக்கு வரும். அதுவரை நம்ம இந்த இடத்துல தான் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். இந்த மஞ்சள் விளக்கு சொல்லிட்டேன், ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த மஞ்சள் விளக்கு வந்தாலே என்ன பண்ணணும், ரொம்ப கவனிக்கணும், தயாராக இருக்கணும் புறப்படுறதுக்கு. அதனுடைய அறிகுறி தான் இது. இப்போ பச்சை விளக்கு எரிஞ்சிட்டாலே கிரீன் சிக்னல். நம்ம வாகனத்தை அதுலேயும் பார்த்து ஆரோ மார்க் எந்த திசையை நோக்கி கொடுத்துருக்கோம் அந்த திசையில் நம்ம பயணத்தை தொடரணும். இப்போ பச்சை விளக்கு வந்து நம்ம பயணிக்க வழிகாட்டும் விதமாக இருக்கும். பாதசாரிகள் செய்ய வேண்டியது என்ன? இப்போ பாதசாரிகள்னால் நடைபாதையில் நடந்து போகிறவங்கள குறிக்கக்கூடியது. இப்போ சாலையினுடைய இரு பக்கமும் சர்வீஸ் ரோடு இருந்தால் நம்ம அதில் நடந்து போகலாம். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ண விட கிராஸ் பண்ணிலாம் நம்ம போகக்கூடாது. இப்போ சில இடத்துல நடைபாதை வசதியாக இல்லாமல் இருக்கும். இப்போ அது போன்ற இடங்களில் நம்ம என்ன பண்ணணும்னா எதிர் திசையில் வாகனம் வருதுல அதை கனெக்ட் பண்ணி நம்ம வலது பக்கமாக நடந்து செல்லணும். இது நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதை நம்ம ரொம்ப கவனத்தில் கொள்ளணும். அப்புறம் ஜீப்ரா கிராசிங்பாங்க. இது நகர்ப்புறத்தில் நிறைய இருக்கும். இது பாதசாரிகளுக்கான மேம்பாலம் இருக்கும். அப்புறம் சுரங்கப்பாதை இருக்கும். இது போன்ற இடங்களில் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், சுரங்கப்பாதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்புறம் பாதசாரி மேம்பாலங்கள் இருக்குன்னா அந்த மாதிரி இடத்துல நடக்கணும். ஜீப்ரா கிராசிங்கில் ரொம்ப கவனமாக சிக்னலை பார்த்து நம்ம நடக்கணும், இல்லைனா விபத்து நேரிடும். இது கிராமப்புறங்களில் இது சின்னங்களை நான் பார்ப்பதா இது. ஆனால் சென்னை போன்ற நகரங்களில் நிறைய இடங்களில் இது போன்ற வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்கோம். நாம் சென்னைக்கு சென்றால் இது போன்ற வசதிகள் ரொம்ப கவனமாக கொள்ளணும். இந்த சாலை கடக்கும்போது மிகுந்த கவனமுடன் இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா 8 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து பெரியவர்கள் துணை இல்லாமல் நம்ம சாலையை கடக்கக்கூடாது. அது ரொம்ப கவனிக்கணும். இப்போ உங்களுக்கெல்லாம் என்ன வயசு? 11 வயசு. இப்போ நீங்கள் சாலையை கடக்கலாம் என்ன பண்ணலாம், நீங்கள் சாலையை கடக்கலாம். ஆனால் என்ன பண்ணணும், போக்குவரத்து விதி அதுக்காக அந்த பாடத்தை உங்களுக்கு வச்சுருக்காங்க. எச்சரிக்கையோடு நீங்கள் சாலையை கடக்கணும். அது 8 வயதுங்கிற குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரியவர்கள் துணையோடு தான் சாலையை கடக்கணும். அப்புறம் பாதுகாப்பான தூரத்தில் வாகனம் வரும்போது சாலையை கடக்கணும். திடீர் வாகனம் வந்து தேசிய சாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணோம்னா எந்த வேகத்தில் வாகனம் வருதுங்கிறதே நமக்கு தெரியாது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்துடும் போயிடலாம் நினச்சி கிராஸ் பண்ணுவோம். அந்த ஒரு செகண்ட் நொடியில் என்ன ஆயிரும், பெரிய விபத்து ஏற்படும். அது ரொம்ப கவனத்தில் இருக்கணும். அப்போ இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம சாலைகளை வந்து நடக்கக்குள்ளார நம்ம வெள்ளை நிற ஆடைகள் பயன்படுத்தினோம்னா ஒரு ஆள் சென்று கொண்டு இருக்கிறார்கள் என்பதை அறிவுறுத்தும் விதமாக இருக்கணும். அதை நம்ம ரொம்ப மனசில் வச்சுக்கணும். அதுமாதிரி சாலையில் பார்த்தீங்கன்னா குறுக்கால வந்து சவுறு வச்சுருப்பாங்க, இல்லைனா ஏதாவது இது கம்பி போட்டிருப்பாங்க, அதை தாண்டி குதித்து ஓடுறது, அந்த மாதிரி செயல்கள்லாம் செஞ்சோன்னா விபத்து ஏற்படும். இதை ரொம்ப நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ இந்த படத்தை பாருங்கள், முதல் படத்தில் பாருங்கள், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூட்டமாக ரோட்டை கிராஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த சிக்னலை பார்த்து கிராஸ் பண்ணணும். 2வது படத்தை பாருங்கள், அவன் மாட்டு ஓடுறான், அந்த குழந்தைகள் வந்து ஓடுது. இப்போ இது போன்று ஓடினா என்ன ஆயிரும், விபத்து ஏற்படும். அப்போ ரொம்ப கவனமாக அதை பார்க்கணும். அப்புறம் மிதிவண்டி பயணம். மிதிவண்டி பயணம்னா இப்போ மிக முக்கியம். ஸ்கூல் குழந்தைகளுக்கு நம்ம தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க, சைக்கிள் கொடுத்துருக்காங்க பெரிய குழந்தைகளுக்கு. அதே சின்ன குழந்தை பெற்றோரும் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ சாலைகளை குழந்தைகளை வந்து சைக்கிளில் வரக்குள்ளார ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ சைக்கிளில் என்ன முதல்ல கவனமாக இருக்கணும்னா சைக்கிள் மிதிவண்டியில் பிரேக் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ பிரேக் இருந்துன்னா அடுத்து என்ன பார்க்கணும், லைட் இருக்கான்னு பார்க்கணும். பிரேக்கு கண்டிப்பாக முக்கியம், லைட் முக்கியம். இப்போ முன் மக்காட்லேயும் பின் மக்காட்லேயும் வெள்ளை நிற பெயிண்ட் அடிச்சிருக்கணும். அப்புறம் ரிஃப்ளெக்டர் இருக்கணும். கண்டிப்பாக கண்ணாடி இருக்கணும். கண்ணாடி இருந்தால் தான் பின்பக்கம் என்ன வாகனம் வருதுங்கிறத நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் மனசில் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், வாகனத்தை நம்ம பயணம் செய்யணும். இப்போ இது போன்ற பிரேக் இல்லாத வாகனத்தை ஓட்டணும்னா என்ன ஆயிரும், விபத்து ஏற்படும். அப்போ அதெல்லாம் ரொம்ப கவனத்தில் வச்சுருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைக்கிளில் மிதிவண்டியில் போகக்குள்ளார இடது பக்கமாக போகணும், வலது பக்கமாக நம்ம போகக்கூடாது, ஓரமாக போகணும். சர்வீஸ் ரோட்டை நம்ம பயன்படுத்தலாம். அப்புறம் போக்குவரத்து நெரிசல் நிறைந்த ரோட்டில் வந்து நம்ம போகக்கூடாது. போக்குவரத்து நெரிசல் நிறைந்த ரோட்டில் போனோம்னா என்ன ஆகும், 2 வீலர் வரும், 4 வீலர் வரும், விபத்து ஏற்படும்.
அதனால் சைக்கிள் மிதிவண்டியில் நம்ம போக்குள்ளார ரொம்ப கவனமாக நம்ம போகணும். மிதிவண்டி நிறுத்துவதற்கு முன்பாகவும் பின்பாகவும் என்ன பண்ணோம், சமிக்கையில் இப்போ உதாரணத்துக்கு நான் வலது பக்கம் திரும்ப போகிறேன்னா என்னுடைய வலது கையை காட்டி நம்ம சமிக்கைகள் செய்யணும். இடது பக்கம் திரும்பணும்னு சொன்னால் இடது பக்கம் கையை காட்டி சமிக்கைகள் செய்யணும். இல்லைன்னா என்ன ஆயிரும், பின்னாடி வரக்கூடிய வாகனங்களுக்கு ஏதோ ஒரு விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிவிடும். அப்போ இதெல்லாம் நம்ம சமிக்கைகள் செய்து கவனமாக பள்ளி வாகனங்களில் பயணிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம், சாகுட்டியே எழுந்து வீட்டில் இல்லத்திலேருந்து அந்த இடத்துக்கு போயிடணும். அப்புறம் வரிசையாக நின்று நம்ம வரிசை வரக்குள்ளே இருந்தால் வாகனத்தில் நம்ம பள்ளி வாகனத்தில் ஏறணும். அப்புறம் ஏதாவது பிடிக்கிற இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம அதை பிடிச்சிட்டு உட்காரணும். இல்லை நிற்கிறோம்னால ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு நிற்கணும். அதை விட்டு கையை விட்டு நிற்கிறது இது போன்ற செயல்கள்லாம் நம்ம செய்யக்கூடாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பேருந்தில் ஏறிய பிறகு சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். பிடிமானங்களை பிடிச்சிக்கணும். நிர்ணயிக்கப்பட்ட இடத்தில் மட்டும்தான் நம்ம இறங்கணும். நம்ம எங்கே இறங்கணுமோ அங்கே தான் இறங்கணும். அதை விட்டு முன்னாடியே நேரம் இடத்த இது மாதிரி இறங்கக்கூடாது. பேருந்து முழுவதும் நின்ற பிறகு தான் நம்ம பள்ளி வாகனத்திலேருந்து நம்ம இறங்கணும். அப்புறம் இதே நேரத்தில் சில சமயங்களில் நம்ம பள்ளி வாகனத்தை ஓட்டக்கூடிய ஓட்டுநர் இருக்கார் பாருங்க, அவர் வந்து ஏதாவது விதிமீறல் செயல்பட்டால் நம்ம உடனடியாக பள்ளி நிர்வாகத்திடமோ இல்லை நம் பெற்றோரிடமோ கண்டிப்பாக தெரியப்படுத்தணும். அடுத்து இருசக்கர வாகனத்தில் நாம் பயணிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நம்ம பின்னால் அமர வேண்டும் என்றால் தலைக்கவசம் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். 4 வீலராக இருந்தால் சீட் பெல்ட் நம்ம போடணும். வாகன ஓட்டுநருக்கு நம்ம பேச்சு கொடுத்துக்கிட்டே போகக்கூடாது. பின்னாடி பேசிக்கிட்டே போவாங்க சில பேர், அது போடக்கூடாது. நம்ம 2 வீலரில் பின்னாடி உட்கார வைக்கலுடைய வயது 12 வயதுக்கு மேற்பட்டவர் தான் நம்ம என்ன பண்ணணும், 2 வீலரில் ஏற்றணும். அதோட சின்ன குழந்தைகளை நம்ம ஏற்றிட்டு போனோம்னா அதுக்கு அறியாத வயது, விபத்து ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்து விடும். அப்போ 12 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் தான் நம்ம 2 வீலரில் உட்கார வச்சு கூட்டு செல்லணும். அப்புறம் விளையாடுதல், எல்லா இடத்திலும் நம்ம விளையாட விடும். பாதுகாப்பான இடத்துல தான் நம்ம விளையாடணும். கண்டிப்பாக இது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சாலைகள் செய்யக்கூடாதுன்னு நம்ம முதலே பார்த்துருக்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாலைகளில் கிராமப்புறங்களையும் சரி நகர்ப்புறங்களையும் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுவாங்க. சில பேர் வாலிபால் விளையாடுவாங்க. எல்லா விளையாட்டும் பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடக்கும். பாதி ரோட்டை அடைச்சிருவாங்க. திடீர்னு பந்தை எறிவாங்க. என்ன ஆயிரும், அந்த பந்து வேறு இடத்துக்கு ஓடும். அப்போ நம்மளுடைய சிந்தனை எல்லாமே அந்த விளையாட்டை பற்றி மட்டுமே இருக்கும். விளைவு என்ன ஆயிரும், விபத்து நேர்வதற்கு காரணமாக இருக்கும். இது போன்ற விஷயங்களை நம்ம ரொம்ப கவனத்தில் கொண்டு பாதுகாப்பான இடத்துல தான் நம்ம விளையாடணும். படத்தை பாருங்கள், சாலைகளில் விளையாடக்கூடாது. அப்புறம் இந்த படத்தை பாருங்கள், முதல் படத்தை பாருங்கள், இரண்டாவது படம் போக்குவரத்து நெரிசலான பகுதி, இரண்டாவது படியில் பயணம் நொடியில் மரணம்னு சொன்ன பாருங்கள், அதுக்கு ஏற்றமாக பாருங்கள் பஸ்ஸில் எவ்வளோ இதாக தொங்கிட்டு போகிறாங்க பாருங்கள், அதெல்லாம் தவிர்க்கணும். இந்த இடத்தை பாருங்கள், எவ்வளோ விஷயங்கள் பாருங்கள். சென்னை மாநகர பேருந்து பாருங்கள், பின்னாடி பஸ்ஸுக்கு மேலே கூரையில் மேலே அப்ஸ்டேரில் மேலே உட்காடுறாங்க பாருங்கள், இதெல்லாம் தவிர்க்கணும். இப்போ நான் சில செயல் அட்டை வச்சுருக்கேன். இப்போ அதை உங்கள்கிட்ட காட்டி கேட்க போகிறேன். யார் யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போமா? இந்த குழந்தைங்கள இந்த படத்தை பாருங்கள். இப்போ நான் உங்கள்கிட்ட வினா கேட்க போகிறேன். இந்த இடத்த பாருங்கள், வேகத்தடை, ஸ்பீட் பிரேக், புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், ஏற்கனவே இதை பார்த்தோம். ஸ்கூல் ஜோன்னு சொன்னால் பார்த்தீங்களா, பள்ளி பகுதி. அதில் 2 குழந்தை இருந்தாங்க. இதில் ஒரு குழந்தை படம் போட்டிருக்கோம். ஒரு குழந்தை இருக்குது, உள்ளுக்கு என்ன இருக்குது, பள்ளி பகுதி. அடுத்து பாருங்கள், குறுகிய பாலம் உள்ளது. இந்த குறுகிய பாலம் இருந்ததுன்னா நம்ம என்ன சொன்னேன், வாகனத்தினுடைய வேகத்தை குறைக்கணும். அடுத்து பாருங்கள், ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குன்னு சொன்னேன். நாய்ஸ் பொல்யூஷன் ஏற்படும். கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஒலி எழுப்பக்கூடாது. அது என்ன பண்ணும், நோயாளிகளுக்கு மீண்டும் நம்ம நோயினுடைய தாக்கத்தை அதிகப்படுத்தும் விதமாக அமைஞ்சிரும். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், நேராக சென்று வலதுபுறம் மட்டும் திரும்ப வேண்டும், ரைட் சைடு திரும்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே கிராஸ் போட்டிருந்தாங்கன்னா திரும்பக்கூடாது. இப்போ இடது பக்கம் திரும்பவும். மாணவ செல்வங்களே, இவ்வளோ நேரம் நல்லா பொறுமையாக சாலை பாதுகாப்பை பற்றி ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் உள்வாங்கிக்கிட்டீங்க. இதை உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்கணும் கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.